ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதுரை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசால் ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் ஆவணி மாதம் 4ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் இதோ. மேஷம். பணவரவு தனவரவு அதிகமாக இருக்கும். பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அக்கம்பக்கத்தினால் ஆதரவு உண்டாகும். நினைத்த காரியங்களை உங்கள் முயற்சியின் பேரில் நடத்தி வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வருமான லாபங்கள் அதிகரித்து அதை சிறப்பு முதலீடுகள் செய்வதில் கவனம் செலுத்துவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் போல் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளின் செயல்பாடுகளில் ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தெரியும். சகோதரன் சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நேவி ப்ளூ. ரிஷபம். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழில்சார் பயணங்கள் வெற்றிகள் ஏற்படும். அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். பெண்களால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயமும் உண்டாகும். சகோதரன் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரன் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். தாய்மாமன் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. வாழ்க்கை துணை ஒரு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினால் இந்த நாளை நீங்கள் எளிதாக கடந்து செல்லலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். மிதுனம். தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய செல்வாக்கு நன்றாக உயரும். வேற்றுமொழி பேசுபவர்களால் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கூடும். அவர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். சமூகத்தில் ஒரு அந்தஸ்து உயரும். நண்பர்கள் உங்களுடைய மனதில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பார்கள். தந்தையுடன் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நெருங்கலாம். மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. சகோதரருடன் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் பெண்கள் உங்களை சார்ந்து இருப்பதால் அவர்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி அவர்களை ஊக்கப்படுத்துவீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களை சார்ந்திருப்பதால் அவர்களுடைய தேவையை நீங்கள் நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சியை ஏற்படுத்துவீர்கள். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமும் ஆதாயமும் இருப்பதால் இந்த நாளை இனிய நாளாக கடந்து செல்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. கடகம். தேவையற்ற வேலைகளை தவிர்த்தாலோ பிறர் விஷயங்களில் தலையீடுகளை தவிர்த்தாலோ நீங்கள் செய்யும் வேலைகள் என்று எளிதாக அமையும். பயணங்களை தவிர்க்கவும் பிரச்சனைகள் அது உருவாக்கும் என்பதால் இன்று பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் உங்கள் செல்வாக்கு உயரும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளாலும் பெண்களாலும் தேவையற்ற செலவுகள் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு விஷயங்கள், அரசு இடங்கள் நீங்கள் சொல்லியபடி காரியங்கள் நடக்கும். சகோதரன் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இது. வாழ்க்கை துணையின் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருக்கும் இந்த நாள். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. சிம்மம். என்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்புகள், விமர்சனங்கள் இதையெல்லாம் தவிர்த்து நீங்கள் விரும்பிய காரியங்களை நீங்கள் விரும்பியபடி செய்து முடிப்பதில் முனைப்பாக இருப்பீர்கள். அதனால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். பணவரவு தனவரவு உண்டாகும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். மேலும் சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையோடு ஒரு பயணத்தை ஏற்படுத்தி
செயல்படுத்துவீர்கள். தொழிலில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பெண்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகும். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் நீங்கள் நினைத்தபடி காரியங்களை நடத்தி முடிப்பீர்கள். வாழ்க்கை துறை வித்தியாசமாக நடந்தால் அது உங்களுடைய அனுகூலத்துக்கும் ஆதாயத்துக்கும் உதவிகரமாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது இந்த நாளை நீங்கள் எளிதாக கடந்து செல்ல உதவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். கன்னி, உங்கள் திறமைகள், கடின முயற்சிகள், திட்டங்கள் எல்லாம் என்று உங்களுக்கு தொழிலில் வெற்றியமாக உதவி செய்ய முடிவு செய்திருக்கிறது. ஆகவே உங்களுடைய திறமைகளையும் திட்டங்களையும் மறக்காமல் செயல்படுத்துங்கள், தயங்காமல் செயல்படுத்துங்கள். வெற்றி உங்களுக்கு. இந்த திறமைகள் திட்டங்கள் செயல்படுத்துவதால் உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும், தனவரவுகள் உண்டாகும், வருமானங்கள் அதிகரிக்கும். நல்லதொரு பணவரவை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நாள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படக்கூடிய நாள். இதற்கெல்லாம் உங்களுக்கு சொல்லாமலே நண்பர்கள் வந்து உதவி புரிவார்கள். பயணங்கள் சில எதிர்ப்புகளை தரும் என்பதால் அதை இன்று தவிர்ப்பது நல்லது. தந்தைக்காக, அரசு விஷயங்களுக்காக சில அலைச்சல்களை ஏற்பட வேண்டியிருக்கும். தொழிலில் உங்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்கும். குடும்ப அங்கத்தினரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு குடும்பத்தில் மட்டுமல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருக்கப் போகிறார்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். துலாம், உங்களுடைய செல்வாக்கு என்று அளப்பரிய உச்சத்திற்கு எட்டப்போகிறது. அதற்கு என்ன, நீங்கள் என்ன சும்மா வாங்க போகிறீங்க? உங்களுடைய கடின முயற்சி, கடின உழைப்பு இதெல்லாம் தான் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறது. சில பேருக்கு செல்வாக்கு இருக்கும், 10 காசு பிரயோஜனம் இருக்காது, இந்த அரசியல்வாதி மாரி. ஆனால் உங்கள் செல்வாக்கு அப்படி இல்லை. பணபலத்தோடு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் பணபலத்தால் தான் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கப் போகிறது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பணவரவுகள் என்று நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். நண்பர்கள் உங்களுக்காக உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் விரும்பிய பயணங்களை என்று மேற்கொள்வீர்கள். தொழிலில் சில எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் வெற்றி என்று உங்களுடைய கவனமெல்லாம் வருமானம், லாபம், அது பணப்புழக்கத்தை அதிகரிப்பது, வருமானத்தை அதிகரிப்பது என்று பணமழை பெய்யக்கூடிய நாள் உங்களுக்கு. அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் நல்லது ஒரு வளர்ச்சி உண்டாகும். சகோதரருக்காக சிறிது அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். குழந்தைகள், அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பேரையும் புகழையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்தால் அவர்கள் இந்த நாளை எளிதாக கடந்து செல்ல உதவுவார்கள். அவர்களுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் என்பதால் இந்த நாளை எளிதாக கடந்து செல்ல அவர்களுடன் இணைந்து அணைத்து செல்லுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஐஸ் ப்ளூ. தனுசு, உங்களுடைய சொல்வாக்கும் செயல்பாடும் ஒன்றிணைந்து செயல்பட போகிறது. அதாவது சொன்னதை செய்ய போகிறீங்க, செய்யறதை சொல்ல போகிறீங்க. அது ஒரு மிகப்பெரிய அளப்பரிய ஒரு ஆட்டிடியூட். அது எல்லாராலையும் அது முடியாது. அப்படி செய்யும்போது சில எதிர்ப்புகள், விமர்சனங்கள் வரும். அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட போகிறதே இல்லை. சொன்னதை செய்ய போகிறீங்க, சொல்ல போகிறீங்க. சொல்லி அடிக்கிறதும்பாங்களா, அதுதான் அது நல்ல விஷயத்துக்கு பயன்படும் போது இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் அது நல்ல விஷயத்துக்கு செய்யும்போது தான் எதிர்ப்புகள் நிறைய வரும். அது கெட்ட விஷயத்துக்கு செஞ்சீங்கன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி சொல்லும் செயலும் உங்களை எதிர்ப்புகளையும் மீறி உங்களை உச்சத்திற்கு கொண்டு போக போகிறது. நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருக்கும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் எதிர்பார்த்த வெற்றிகளை பெறலாம். சகோதரருடைய செல்வாக்கு வளர்ச்சி உங்களுக்கு ஆறுதலை தரும். தொழிலில் உங்களுடைய இலக்குகளில் எளிதில் அடைவீர்கள். பணவரவு, தனவரவு சிறிது சரிவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலும் மனப்பக்குவமும் உங்களிடம் இருக்கும். நண்பர்கள் செல்வாக்கு அதை சமாளித்து கொள்ளும். வாழ்க்கை துணையும் உங்களுக்கு
பணவரத்தில் ஆதரவாக இருக்கும் நாள் என்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கடந்து செல்லும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. தனுசு, சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரப்போகிறது. அது எப்படி அப்படின்னா, உங்களுடைய பணபலம் அதிகரிக்கப் போகிறது, ஆள்பலம் அதிகரிக்கப் போகிறது. உங்களுடைய செயல்பாடுகள், திறமைகள் இதுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. அதற்கு காரணம் உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய திறமை, அதை செயல்படுத்தும் விதம், இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த உங்களுக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை கொண்டு போக போகிறது. தொழிலில் உங்கள் திறமையை காட்டுவீங்க. நல்ல ஒரு பயணங்கள் வெற்றியை தரும். நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அரசு விஷயங்கள், அரசாங்கங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை பெறுவீர்கள். சகோதரன் சிறிது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பார்கள். ஆகவே வாழ்க்கை துணையால் உங்களுடைய பணபலம், ஆள்பலம், சமூக அந்தஸ்து உயரப்போகிறது. இந்த நாள் இனிய நாளாக நீங்கள் கடந்து செல்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. மகரம், தேவையற்ற முயற்சிகளை தவிர்த்தால் இன்று நீங்கள் செய்யும் வேலைகள் எல்லாம் எளிதில் முடியும். உங்கள் தொழில் இலக்குகளை எளிதில் முடிப்பீர்கள். உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடுகள் வேண்டாம். எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் தாண்டி உங்களுக்கு பணவரவுகள், வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். உங்களுடைய திறமையால் பணவரவு அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சியால் பணவரவு அதிகரிக்கப் போகிறது. ஆகவே நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாம் இன்று பணவரவையும் வருமானத்தையும் கொடுப்பதால் இந்த நாள் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. அரசு விஷயங்களில், அரசு இனங்களில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சகோதரன் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு நண்பர்கள் போல, அதாவது திருமணத்திற்கு முன்பாக இருந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்டு போல ஒரு நண்பர்கள் போல உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு மிக்க உறுதுணையாக இருப்பார்கள். ஆகவே இந்த நாள் இனிய நாளாக இன்று நீங்கள் கடந்து செல்லலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஐஸ் ப்ளூ. கும்பம், குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குடும்பத்தில் பழைய விஷயங்களை பேசி மகிழ்ப்பீர்கள். மலரும் நினைவுகளாக இந்த நாள் உங்களுக்கு போகும். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பெண்கள், மூத்த பெண்கள், பெண் உறவினர்கள் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமாக இருக்கப் போகிறார்கள். நண்பர்களுடன் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அரசு விஷயங்களில், அரசு இடங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலனை பெறலாம். அதில் உங்களுக்கு அந்தஸ்தும் செல்வாக்கு உண்டாகும். சகோதரன் சிறிது கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையினுடைய ஆளுமை உங்களுக்கு உறுத்தலாக இருந்தாலும் அது அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தருவதால் அது அவரை அனுசரித்து செல்வது இந்த நாளை எளிதாக இனிய நாளாக கடந்து செல்ல உதவும். ஏனெனில் அவர்கள் மூலமாகத்தான் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது. விருப்பங்கள் நிறைவேறுவது இல்லாமல் பணபலமும், தனபலமும், பொருளாதார வளர்ச்சியும் காணப்போகிறீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நேவி ப்ளூ. மீனராசி அன்பர்களே, தொழிலில் உங்களுக்கு திறமைகள் மதிக்கப்பட்டு அதனால் ஒரு பணவரவு, தனவரவு, பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கப் போகிறது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது. தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழப் போகிறீர்கள். பெண்கள், மூத்த பெண்கள், பெண் உறவினர்கள் இவர்களால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயங்கள் உண்டாகும். நண்பர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவி செய்வார்கள். அரசு விஷயங்கள், அரசினங்களில் எதிர்ப்புகள் தோன்றுவதால் என்று அதை தவிர்க்கவும். சகோதரனின் அந்தஸ்து உயர்வதால் அவரோட வளர்ச்சி உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். வாழ்க்கை துணையின் வீட்டில், குடும்பத்தில் உள்ள அங்கத்தினருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது.
வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்களை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு எளிய நாளாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்து பணவரமும் பொருளாதார வளர்ச்சியும் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவும் அமோகமான நாளாக இருக்கப் போகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஐஸ் ப்ளூ. இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.